செய்து கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. நன்றி. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. நன்றி. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் தவேக தலைமையில் கூட்டணி என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. பல தீர்மானங்கள் மிக முக்கியமான தீர்மானங்களா பார்க்கப்பட்டாலுமே கூட சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அப்படிங்கிற மிக முக்கிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதன் மூலமா அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், டிவிக்கு எங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ். அதன் மூலமா இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதன் மூலமா அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிவிக்கே கன்வே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? வணக்கம் ஷியாம். தொடக்கத்திலிருந்தே தமிழக வெற்றி கழக தலைமை விஜய் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று செய்தியாளர் சந்திப்பிலும் செயற்குழு தீர்மானத்திலுமே அவர்கள் உறுதிபட தெரிவித்து வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கூட்டணி தூண்டில் வீசப்பட்டு தான் இருக்கிறது. அதில் சிக்குவாரா என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தான் மீண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்பதை உறுதிபட தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. சமீப காலமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறக்கிறது. அப்பொழுதெல்லாம் அவர் உணர்ச்சி பொங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். கூட்டணி அமைய போவது போன்ற ஒரு தொனியிலே அவர் பேச்சுகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கடந்த மாதம் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடுதான் தற்பொழுதும் என்று சூசகமாக தெரிவித்திருந்தார். ஆனால் எந்த நிலைப்பாட்டை அவர்கள் கூறுகிறார்கள், தெளிவான ஒரு வெளிப்படையான பதில் இல்லையே என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் தலைமையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி, அதாவது வேறு கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை என்பதை அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணியில் விஜய் இடம்பெறுவார் என்று அதிமுகவும் பாஜகவும் எதிர்பார்த்தது. அந்த கூட்டணி தொடர்பான அந்த கருத்துக்களைத்தான் தெரிவித்து வந்தது. பாஜகவில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய போகிறது என்றெல்லாம் சூசகமாக தெரிவித்து வந்தார்கள். வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கூட்டணி தொடர்பான கருத்துக்களையே தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சூழலில் தான் வெளிப்படையான எந்த கருத்துமே தாவக தெரிவிக்காத நிலையில் தற்பொழுது விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்ற ஒரு கருத்தை அவர் முன்னிறுத்தி இருக்கிறது. அதாவது விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்றால் அதிமுகவுடனோ அல்லது பாஜக அங்கம் வகிக்கிற அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில் தாவேக இடம்பெறாது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.